பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய். அருமையான தெய்வ ஜனமே, வருடங்களாய் உன் வாழ்க்கை ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கிலே கடந்து போய் கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை உனக்காக நீ அழுதிருக்கலாம், உன் குடும்பத்திற்காக அழுதிருக்கலாம், தீராத வியாதியின் நிமித்தமாய் நீ அழுது கொண்டிருக்கலாம், இழப்புகளின் நிமித்தமாய் நீ அழுது கொண்டிருக்கலாம். வாட் எவர் மைட் பி, இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ இனி அழமாட்டாய். யூ வில் நாட் கிரை. அது சொல்றாரு, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஒருவேளை இவ்வளவு நாள் ஆண்டவர் கண்டும் காணாது போல இருந்திருக்கலாம், கேட்டும் கேளாது போல இருந்திருக்கலாம். Probably many days have gone like that in your life. But today the Lord says, உன் கண்ணீரை அவர் காண்கிற தேவன். நீ அழுகையின் பள்ளத்தாக்க உருவ கடந்து அதை ஒருவேளை நீரூற்றாக்கி கொண்டிருக்கலாம். But today rejoice in your spirit, for the Lord is going to stop your tears and He is going to answer your cry immediately. நீ கூப்பிட்ட உடனே உனக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இது உத்தரவு பெறுகிற காலம். The Lord says, I have answered your cry. I have answered your petition. From today, you will see a great difference in every walk of your life. உன் சூழ்நிலைகளிலே, சந்தர்ப்பங்களிலே, உன்னுடைய சகல உன் வேலைகளிலே, வருமானங்களிலே, ஒருவேளை வெளியே போனோம், நாடுகளுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? வாட் எவர் இட் இஸ் கோயிங் டு பி, உன் சொந்த பரிசுத்த வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் வருகிறது. So may God bless you with His word. It is a prophetic word for you today. God bless you.